Hi students, this is Alex here. Plot the following points அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் discuss the type of diagram by joining all the points taken in order. இப்போ நம்ம ஒரு x-axis and y-axis வரையணும். So x-axis horizontal அப்படி போட்டாச்சு, y-axis vertical அப்படி போடணும். And as soon as நம்ம இந்த axis வரைஞ்ச உடனே இந்த x-axis இங்க வந்து ஒரு சைடு x அப்படின்னும் இன்னொரு சைடு x dash அப்படின்னு நேம் பண்ணணும். அண்ட் இது வந்து y அண்ட் இந்த பக்கம் வந்து y dash. இது 0 1 2 3 4 5. இதே மாதிரி இந்த பக்கம் -1 -2 -3 -4 -5. இது 1 2 3 4 -1 -2 -3 -4. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் A. இது வந்து 2,2 அப்படின்னு இருக்கு. ஸோ x வேல்யூ 2 y வேல்யூ 2. அப்போ நம்ம இந்த 2ல வந்து ஒரு வெர்டிக்கலா ஒரு லைனும் இதுல ஹரிசாண்டலா ஒரு லைனும் வரைஞ்சோம்னா அது மீட் பண்ற பாயிண்ட் தான் 2,2. ஸோ இப்போ நான் வந்து டைரக்டாவே இந்த பாயிண்ட் வந்து இங்க நான் மார்க் பண்ணிடுறேன். இந்த பாயிண்ட் தான் வந்து பாயிண்ட் A. இது 2,2. அடுத்தது பாயிண்ட் B வந்து -2,2. ஸோ -2ல 2 இந்த இடத்துல இருக்கு. -2,2 இது வந்து பாயிண்ட் B. அடுத்தது -2, -1. -2ல -1 பாயிண்ட் C. -2ல -1 பாயிண்ட் D வந்து 2ல -1. ஸோ 2ல -1 இது பாயிண்ட் D. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம plot the following points complete பண்ணி discuss the type of diagram by joining all the points taken in order. ஸோ taken in order அப்படின்னா நம்ம வந்து முதல்ல AB ஜாயின் பண்ணணும், அதுக்கு அடுத்தது BC ஜாயின் பண்ணணும், அதுக்கு அடுத்தது CD ஜாயின் பண்ணணும் அண்ட் DA ஜாயின் பண்ணணும். ஸோ ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இது என்ன டயக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெக்டாங்கிள். ஸோ இந்த டயக்ராம் ABCD is a rectangle. இது ஏன் ஸ்கொயர் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லென்த் பார்த்தீங்கன்னா எத்தனை யூனிட் இருக்கு? 1, அதுக்கப்புறம் 2 3 4 யூனிட்ஸ் இருக்கு. பட் இங்க பிரெத் வந்து 1 2 3 யூனிட்ஸ் தான் இருக்கு. ஸோ லென்த்தும் பிரெத்தும் வேற வேற இருக்கு. ஈக்குவலாக தான் நம்ம ஸ்கொயர்னு சொல்லியிருப்போம். வேற வேற இருக்கிறதுனால இது வந்து ரெக்டாங்கிள்.